வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம தொடர்ச்சியா வருடப்பிறப்பு பலன், தமிழ் வருடப்பிறப்பு பலன்கள் லக்கண ரீதியா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த 4 லக்கணத்திற்கான வருடப்பிறப்பு பலன்களை நம்ம தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தனுசு லக்கணம். லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருட காலமாக தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அங்க இருக்கும். ஒண்ணு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல லக்கண ஜாதகருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை அது கொடுக்கும். ரெண்டாவது வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், உத்தியோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள், ஏற்கனவே மருத்துவம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அதாவது நோய் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுத்திருப்பாரு. குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம், அதாவது வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துல குரு பயிற்சி ஆகும். குரு பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்தையும் பார்த்து லக்கணத்தையும் பார்ப்பாங்க. அப்ப லக்கணாதிபதியினுடைய பலம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், மனைவியால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இப்ப தனாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கையோட இருக்குது. ஒரு பிளஸ் தான். 4ஆம் இடங்கிறது நம்மளுக்கு வீடு, வண்டி, வாகனம் இது சம்பந்தப்பட்டமான இடத்துல நம்மளுக்கு அமர்ந்து நம்மளுக்கு புதுசா வீடு கட்டக்கூடிய யோகத்தையும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், புதுசா தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகத்தையும் இந்த சனி பகவான் தருவார். 2ஆம் அதிபதி 4ல் இருப்பது தாயார் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், இல்ல தாய் வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பாங்க. தாயார் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல 4ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தாயாரை குறிக்கும். காரக கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு குழந்தையை குறிக்கும். அப்ப குழந்தைக்காவது தாயாருக்காவது ஒரு மருத்துவ செலவுகள் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த 2 மாசம், இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். வருடப்பிறப்பு நடக்கிற காலகட்டங்கள்ல புதன் நேசமாக இருப்பது, அதாவது 7ஆம் அதிபதி நேசமாக இருப்பது, கவனம் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி நேசமாகிற நேரத்துல மனைவிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்க பார்க்கும். அதுல கவனமா இருங்க. புதுசா வரன் தேடக்கூடிய வாலிப வயதில் இருக்கக்கூடிய தனுசு லக்கண நண்பர்கள், அதாவது புதன் நேச நிலையிலிருந்து மாறிய பிறகு அதற்கான வாய்ப்புகளை தேடுங்க. கட்டாயம் ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருப்பது சிறப்பு. புதனும் கூட சேரும் பொழுது புதனும் பயிற்சியாகி உள்ளார என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு பரிபூர்ணமான இந்த திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். மேலும் வருடப்பிறப்பு அன்று 5ஆம் இடம் நேசம் பெற்றிருப்பது பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு பண்ணும். லக்கண ரீதியா பார்த்தோம்னா இது 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப பூர்வீகத்துல ஏதாவது வம்பு வழக்குகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இதுல கேது இங்க டிரான்சிட் ஆகி வர வரைக்கும் நம்மளுக்கு அந்த சிக்கல் இருக்கும். கேது ஆல்ரெடி செவ்வாய்க்கேதனுடைய தொடர்பு உள்ளார என்ட்ரியில தான் இருக்கு. அப்ப பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகளை இது அதிகப்படுத்த பார்க்கும். சில பேர் பூர்வீகத்தை விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமா அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைங்க விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா 5, 8 சம்பந்தம் குழந்தைங்களுக்கு ஏதாவது விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண்ண வைக்கும். ஸோ அதுல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது வந்து உங்களுக்கு கேது டிரான்சிட் ஆகி சிம்மத்துக்கு வருவாங்க. இப்போ தொழிலில் ஏற்கனவே ஆல்ரெடி முடக்கி வச்சிருந்த கேது பகவான் இப்போ கொஞ்சம் ரிலீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா கேது அமர்ந்த வீட்டதிபதி அங்க நேசம் பெற்று இருக்கிறது ஒரு மைனஸ். எப்படி பார்த்தாலும் தொழிலில் ஒரு முடுக்கீடான ஒரு சூழ்நிலைகளை உண்டு பண்ண வச்சிருக்கோம். இப்போ இந்த 2 மாச காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான சந்தர்ப்பத்தை தரும். அதுக்கு அடுத்தது கேது உங்களுக்கு சிம்மத்துக்கு என்ட்ரி ஆகிறப்ப தந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள், 50 வயசுக்கு மேல அப்பா வீட்டுல இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா அப்ப அவங்க வந்து முடியாம உழைச்சிட்டு இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு இயற்கையாக கொஞ்சம் வயோதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்களுடைய இந்த கேதனுடைய தாக்கம் அவங்கள மேலும் முடக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ண வச்சிரும். ஸோ அதனால அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. பிறகு வந்து இந்த செவ்வாய் டிரான்சிட் ஆகி இங்க உள்ள சிம்மத்துக்கு என்ட்ரி ஆகிறப்ப கேதுவும் உள்ளார என்ட்ரி ஆகும். இப்ப அங்க காம்பினேஷன் பார்த்தோம்னா செவ்வாய் கேது காம்பினேஷனுடைய சேர்க்கை நேரடியா வரும். அப்ப
ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க அதுக்கு வேணா முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றாங்க. இல்ல ஒரு எலும்பு சம்மந்தப்பட்டமான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இல்ல டயாலிசிஸ் பண்றாங்க. இந்த மாரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது சிறப்பா இருக்கும். ஏன்னா, அதுக்கான வாய்ப்புகள அது தரும். நல்லா இருந்தா அந்த சூழ்நிலைகள உண்டு பண்ண வைக்கும். ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள் இருக்கிறப்ப, அது தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள அது தரும். ஏன்னா, இதுல பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறான். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பாக்கியத்த கட்டாயம் அது தரும். அதனால இந்த வாய்ப்புகள் இருந்தா நம்ம அத சரி பண்ணிக்கிறதுக்கு சரி செய்வதற்கான ஒரு சரியான நேரமாக இந்த தமிழ் வருட பிறப்பு இருக்கும். ஓவரால் பார்த்தா தனுசு லக்னத்துக்கு 2 மாத காலகட்டம். அதற்கு பிறகு எல்லாமே சுமூகமான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும், செவ்வாய் பயிற்சியாகி வந்த பிறகும், புதன் டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறமும், இந்த 3 கிரக பயிற்சிகள் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நம்ம மகர லக்கணத்துக்கு பார்ப்போம். மகர லக்கணம். மகர லக்கணம் அப்படின்னு லக்கணாதிபதி போய் 3ஆம் இடத்துல அங்க கூட்டு கிரக சேர்க்கையோட இருக்காங்க. இப்ப லக்கணாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு புது முயற்சியில ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள அது கட்டாயம் தரும். லக்கணாதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்த பார்ப்பாங்க. அத பூர்வீக ஸ்தானத்த பார்க்கறதுனால, உங்க பூர்வீகத்துல இருக்கிற சொத்து பிரச்சனைகள் இயற்கையாகவே அங்க நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க, குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும், குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நற்பணிகள் செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த இந்த ஆண்டு கிடைக்கப் போகும். அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இந்த சனியினுடைய பார்வை 5, 9க்கு கிடைப்பது ரொம்ப சிறப்பு. அதாவது இதுவரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகாத இருந்த ஒரு நபர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி குழந்தைகள் இதுவரைக்கும் குழந்தைங்க இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை உண்டாவதற்கான ஒரு பிரார்த்தமும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அது 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால தொழில்ல கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகளை உண்டு பண்ண வச்சிரும். தொழில்ல ஏதாவது விரயங்கள் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இல்ல இடம் மாறி வெளியூர்ல தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியினுடைய ஆதிக்கம் செய்யும். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகத்துல பாருங்க 4ஆம் அதிபதி செவ்வாய் நேசமாகி இருப்பது புதுசா ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது குறிப்பா பூர்வீக சம்பந்தப்பட்டமான சொத்துக்கள் மாத்துறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது வித்து வேற இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும். சில பேர் மனைவி வழி சொத்து வாங்குறதுக்கும் மனைவி வழி சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேசம் பெற்ற செவ்வாய் அங்க தருவாங்க. இதுல டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா புதன் நேசமாகி இருப்பது டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா இருக்கணும். காரக கிரகம் பாவகிரகம் ரெண்டுமே பலம் இல்லாம இருப்பது புதுசா ஒரு இடம் வாங்குறீங்க இல்ல ஒரு இடம் விற்கிறீங்க அப்படின்னா அதுல டாக்குமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. 5ஆம் இடம் பலமா இருக்குது. 5ஆம் இடம் பலமா இருக்குது, பரிவர்த்தனையில் இருக்குது. இப்போ குழந்தைங்க வெளியில வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா தாராளமா வெளியூர் அனுப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு பண்ணிக்கலாம். வெளியூர் போக நினைக்கும் மகர லக்கண நண்பர்களுக்கும் ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அடுத்து ராகு டிரான்சிட் ஆகி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருவாங்க. அப்ப இது வரைக்கும் வருமானத்துல தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்க உண்டாகும். கேது 8ஆம் இடத்துல கேது வரப்ப தேவையில்லாம சில சிக்கல்கள் இருந்து மட்டும் தவிர்ப்பது சிறப்பு. ஏன்னா இதுல செவ்வாயும் கேது 2ம் காமனா 8ஆம் இடத்துக்கு உங்களுக்கு மகர லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வரும். இப்ப சொத்து சம்பந்தப்பட்டமான பிரச்சனை புதுசா ஒண்ணு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இல்ல அண்ணன் தம்பி பாகலார் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இல்ல சொத்து இயற்கையா ஒண்ணு இருக்கு. அத வித்து வேற இடத்துல வாங்கலாம். அந்த மாரி ஒரு எண்ணங்கள் இந்த காலகட்டங்கள்ல 2025ல அப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. மிதுனம் உங்களுக்கு 6ஆம் இடம். அப்ப குழந்தைங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள்ல அங்க தருவாங்க. ஏன்னா அங்க 6ஆம் இடத்துல இருந்து குரு நேரடியா 12ஆம் இடத்த பார்ப்பாங்க. அதனால குழந்தைங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை தாராளமா உண்டு பண்ணிக்கலாம். இல்ல மகர லக்கண நண்பர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் தருவாங்க. இதுல கூடுதல் கவனம் எப்படின்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறப்ப குழந்தைங்க இருக்கிற நபர்களுக்கு குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கட்டாயம் இந்த ஒரு வருட காலகட்டம்ல அதுல மருத்துவ செலவுகள் தர பார்க்கும். அடுத்து தொழில் சார்ந்த துறையில இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா கடனை பெருசு பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதாவது கடன் இருக்கிற கடனை விட கூடுதலாக கடன் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அது கொடுத்துரும். ஆல்ரெடி கடன் இருந்தவங்க இது கடன் நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்பும் இந்த வருட இறுதியில அது கிடைக்க பார்க்கும். ஏன்னா அதிசாரமா மறுபடியும் 7ஆம் இடத்துக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் போவாங்க. அப்ப கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு தெரியும். இதுல மகர லக்கணத்துக்கு ஓவரால் பார்த்தோம்னா
முதல் 2 மாத காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு தெரியும். இதுல 2025ல நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு 50% வாய்ப்புகள தான் அங்க தர பார்ப்பாங்க. ஏன்னா, இதுல குரு 6ஆம் இடத்துக்கு போறதும், கேது 8ஆம் இடத்துல இருக்கிறதும், ராகு 2ஆம் இடத்துக்கு வர்றது, லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல இருக்குது. அப்ப இதுல 50% உடைய பலன்கள் தான் கிரக பலன்கள் உங்களுக்கு ஒரு 50% கிடைக்கும். பிறகு உங்க ஜனனகால ஜாதகத்துல நடக்கிற திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அடுத்து நாம கும்ப லக்னத்துக்கான பலன்கள். 2025ல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே கும்ப லக்னத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா லக்னத்துல ராகு உள்ளார என்ட்ரி ஆகுவாங்க. லக்னாதிபதி போய் 2ஆம் இடத்துல என்ட்ரி ஆகி நிக்கிறது. குரு 5ஆம் இடத்துக்கு போறது, 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போறது, கேது 7ஆம் இடத்துக்கு வர்றது, இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 2025ல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே கும்ப லக்னத்துக்கு ரொம்ப சாதகமான வாய்ப்பா இருக்க போகுது. லக்னாதிபதி 2ஆம் இடத்துல அங்க கூட்டு கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த மாதிரி கிரக அமைப்பு 2ஆம் இடத்துல இருந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு தான் பலதரப்பட்ட வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். 2ல சூரியன் இந்த அரசு யோகம், அரசு வருமானத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகம், மருத்துவம் சார்ந்த துறையில படிக்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய பிராப்தத்தை உண்டு பண்ணும். உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள், இது போன்ற நல்ல அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அதே போல இன்னைக்கு இந்த 2025ல கும்பலக்கணத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதுவரை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க தாராளமா அரசு பணிக்கு முயற்சி பண்ணலாம். 2ஆம் இடத்துல சூரியன் இருப்பது அரசு துறையில் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கும் நபர்களுக்கு கூட இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதியும் பலம் பெற்றிருப்பது, 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி 2 பரிவர்த்தனை அப்படின்னா ஒரு இடம் வித்து இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும், புதுசா வீடு கட்டக்கூடிய யோகத்தையும், இருக்கிற வீட்டை அழகுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த கிரக பயிற்சியானது கொடுக்கும். இந்த 2025ல ஒரு பெரிய யோகம் அப்படின்னா தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அங்க 5ஆம் இடத்துல போறது ரொம்ப சிறப்பு. தன்னுடைய மகனோ மகளோ வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை அது உண்டு பண்ணும். குழந்தைங்க வருமானத்திற்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த 2025ல நடக்கும். அதே போல பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு புதன் நேசமா நின்றுகிறது. அதாவது பூர்வீக இடத்துல இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் டாக்குமெண்ட் இல்ல ஒரு பட்டா மாத்துல பத்திரம் எழுதல, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த கும்ப லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய கிரகம், 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டுமே ஒன்னா இருக்கும். கும்ப லக்கணத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாவே கட்டாயமா அவங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் அங்க இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த காலகட்டம் அதை ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதை சரி செய்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பு. ஏன்னா சனி அங்க அமர்ந்து நீதியை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அங்க அமர்ந்திருப்பது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழி. இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது, இல்லை ஏற்கனவே பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். இப்போ 2025ல உங்களுக்கு பெரிய ஒரு சொத்து பிரச்சனைகள், டாக்குமெண்ட் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளார பாகலார் பண்ணாம இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்க அமையும். அடுத்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி 2ல மனைவிக்காக அரசு உத்தியோகம், மனைவிக்கு அரசு வேலை வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த நபர்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதுல 7ஆம் அதிபதி 2ல இருந்தா மனைவி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. அதுல சூரியன் ஆகிறப்ப அரசு வருமானத்துக்கான வாய்ப்புகள் உண்டு பண்ணும். ஸோ அது ஒரு கூடுதல் சிறப்பு. திருமணம் ஆகாம இருந்த நபர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகளும் அங்க பிரகாசமா இருக்கும். ராகு பயிற்சியானதுக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கை கொடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான். குரு 5ஆம் இடத்துல போய் நீங்க நெஞ்சில நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு இருப்பாங்க. அது குரு 5ஆம் இடத்துல இருந்து பார்க்குற இடமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான இடமா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தையும் பார்ப்பாங்க. லாபம் லாபம் ஆதாயம் சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தையும் பார்வை செய்வது, லக்கணத்தையும் பார்ப்பது ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். ஓவரால் உங்களுக்கு 2025 ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. வாழ்க்கையில மறக்க முடியாத ஆண்டாக இது பொன்னான ஒரு வாய்ப்பை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட், ஓகே. நம்ம அடுத்தது மீன லக்கணத்துக்கு பார்த்துருவோம்.
வருடப்பிறப்பு முடிஞ்ச உடனே லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாங்க. அப்ப இதுவரைக்கும் இல்லாத சுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமண சுகம், வீடுங்கிற ஒரு வாய்ப்பு, வாகனங்கிற ஒரு வாய்ப்பு, குழந்தைங்கிற வாய்ப்பு, இது எல்லாமே பெண்களுக்கு தாய்மை அடையக்கூடிய யோகம். இந்த மாரி பல விஷயங்கள இந்த இந்த வருடம் நீங்க அனுபவிக்க போறீங்க. 2வது லக்கணத்திலேயே பல கிரகங்கள் இருப்பது நிறைய குடும்ப நபர்களுடைய தலையீடுகள் அதிகமா இருக்கும். நீங்க அத பண்ண வேண்டாம், நீங்க இத செய்ய வேண்டாம், நீங்க அங்க இந்த விஷயத்த படிக்க வேண்டாம், இல்ல இந்த பையன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாரி பல தலையீடுகள் இருக்கும். அதுல கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா இருக்கும். அந்த 2 மாச காலகட்டம் நீங்க தாங்கிட்டு தான் இருந்தாகணும். ஏன்னா, ராகு உள்ளார 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி போயிருவாங்க. புதனும் டிரான்சிட் ஆகி போயிருவாங்க. அதுக்கு சுக்கிரனும் டிரான்சிட். இங்க கிரகம் எல்லாமே அப்ப மீதி இருக்கிறது பார்த்தோம்னா லக்னம் தான். அப்ப லக்னாதிபதி மட்டும் தனியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாச காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். பிறகு படிப்படியா அந்த இது கட்டாயம் குறைஞ்சிரும். சரிங்களா? அதுக்கு அதே மாரி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அங்க பார்க்குற இடம், இதுல ஏன்னா குரு அமர்ந்த இடத்த விட பார்க்குற இடத்துக்கான பலனை அதிகப்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு. 4ஆம் இடங்கிறது நம்மளுக்கு வீடு, வண்டி, வாகனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து சுகஸ்தானத்துல போய் இருந்து பார்ப்பாங்க. ஆனா பார்க்குற இடம் பார்த்தோம்னா உங்க லக்கணத்துக்கு 8ஆம் இடத்த பார்ப்பாங்க. அப்ப உங்களாலேயே சில பிரச்சனைகள உருவாக பார்க்கும். இதுல குறிப்பா குழந்தைங்கள பெருசா எதுவும் திட்டிறக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல இந்த குரு 8ஆம் இடத்த பார்க்குறப்பயும், இல்ல உங்களுக்கு ஜனன காலத்துல இந்த இடத்துல உங்களுக்கு 5ஆம் அதிபதியோ அல்லது குருவோ இருந்தா, குழந்தைங்களால பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளோ, இல்ல உங்களால குழந்தைங்களுக்கு ஒரு பாதகம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகளோ உண்டு பண்ண வச்சிரும். குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. வருமானம் வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னாவே கிட்டத்தட்ட 4 மாச காலகட்டமாவே செவ்வாய் நேசமாவே நின்னுட்டு இருக்கிறதும், மேல வர்றதும், இந்த மாரி ஒரு பெரிய ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல வருமானத்துல கட்டாயம் ஒரு நெருக்கடி, கடன் பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு பண்றது, இல்லை அமௌண்ட் இருந்தும் கையில செலவு பண்ண முடியாத சூழ்நிலைகளை அது சந்திக்கிறது, இது போன்ற நிறைய நெருக்கடிகள் சந்திச்சிட்டு இருப்பீங்க. இந்த மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு வருமானத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடம் திருமணம், மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம். இதுல 7ஆம் அதிபதி லக்கணத்துல நேசமாக இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த கணவனோ மனைவியோ இன்னைக்கு உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மீன லக்கணத்துக்கு மட்டும்தான் கணவனுடைய ஸ்தானம் அல்லது மனைவியினுடைய ஸ்தானம் லக்கணத்துல நேசமாகுது. அப்ப இந்த லக்கணத்துல பிறந்த நபர்கள் பாருங்க, கணவனோ மனைவியோ எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் ஒரு நாளைக்காவது இவங்ககிட்ட சரண்டர் அடைஞ்சே தீருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிராப்தம் உள்ள லக்கணம் மீன லக்கணம். அப்ப இன்னைக்கு காலகட்டம் இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த நபர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், நீங்க சொல்ற விஷயத்த கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கும். இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகும். ஆனா இதுல உடல் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா எந்த காரக கிரகமும் லக்கணத்துல நேசமாகுதோ அந்த காரக கிரக உறவுக்கு, இப்ப புதன்னா தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம், உங்க பாவ ரீதியா பார்த்தோம்னா தாயாரு, அதுக்கப்புறம் மனைவி. அப்ப இந்த 3 உறவை குறிக்கக்கூடிய கிரகமா இந்த 3 நபர்களுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, இல்ல அவர்களால் ஏதாவது பாதிப்போ, உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இது தரப்பாக்கும். அதனால அதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். வெளியில படிக்க போற நபர்கள், வெளியூர் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இல்ல வெளிநாடு போய் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்த குரு பார்க்கறது ஒரு பிளஸ். லக்னாதிபதி போய் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு சிறப்பு. 2வது 12ஆம் பாவகத்தையும் பார்க்கும். இந்த 10, 12 சேர்க்க பார்வை தான் நம்மளுக்கு வெளிநாட்டுக்குடைய யோகம். அதுக்கு ராகும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கும். ஏன்னா ராகும் 12ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக வரப்போறாரு. அதனால இந்த கிரக சேர்க்கை வெளியூரோ அல்லது வெளிநாடோ அந்நிய பாஷைகள் பேசக்கூடிய ஊரில் போய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ கட்டாயம் இந்த 2025ல நீங்க அனுபவிக்கிறதுக்கு தயாராகிருங்க. ஓவரால் பார்த்தோம்னா, அதாவது மீன லக்கணத்துக்கு பெரிய பாதிப்புகள் தரக்கூடிய கிரக அமைப்பு எதுவுமே இல்லை. எல்லாமே சிறப்பான அமைப்புகள் தான். லக்கணத்துல சனி மட்டும் உள்ளார என்ட்ரி ஆகிறதுனால வேலை விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக பார்க்கும். வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஆதாயங்கள் குறையுமே ஒழிய அங்க பெரிய நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இதுல 12ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ரெண்டும் ஒருவரே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய லாபம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி உங்க பெரிய பாதிப்பை தராது. 2025ல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுவரை தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், அனைத்து உலக மக்களுக்கும்
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வீடியோ உண்மையாகவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறப்ப கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் குரு பயிற்சியில் சந்திப்போம்.